வாங்க முட்டை பொரியல் செய்யலாம். முட்டை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு அவரைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 முட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க, அதுலேயே தண்ணி விடும். அவரைக்காயில் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதுலேயே வெந்துடுங்க. நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், வதக்கி விடும்போது தண்ணி வருது பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் இதிலே வெந்துடும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணியே தேவைப்படாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முன்னாடி தங்கம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.